ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு லித்தன்யா தி அன்டிஃபைன் சேனல். சன் அவார்ட்ஸ்க்கு பாப்பா டான்ஸ் ஆடியிருந்தா. ஸோ அது கற்றுக்கிறதுக்காக வந்து வேளச்சேரி போயிருந்தோம். இந்த விஆர்எஸ்ஏ ஹாஸ்பிட்டலில் தான் பிரதர் மூவி வந்து அந்த ஹாஸ்பிட்டல் சீன்ஸ்லாம் வந்தது. ஸோ பாப்பா பார்த்துட்டு அவளுக்கு ஞாபகம் வச்சு சொன்னான். நிறைய பேருக்கு வந்து வேளச்சேரி, வலசரவாக்கம்னு அப்படின்னு ஸ்பீட் பண்ணி கொடுத்துருந்தாங்க. எங்களுக்கு வந்து வேளச்சேரி வந்திருந்தது. ஹரி வாங் டான்ஸ் க்ரூ தான் எங்களுக்கு வந்து ட்ரெயின் பண்ணியிருந்தாங்க. ஹரி மாஸ்டர் தான் வந்து பாப்பாவுக்கு ட்ரெயின் பண்ணாங்க. ஸோ அவங்க வந்து போன உடனே வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் கொடுத்துட்டு எப்படி எல்லாம் பொசிஷன் நிற்கணும், என்ன மாதிரிலாம் ஸ்டெப்ஸ் இருக்குன்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தாங்க. ஹரி மாஸ்டர் வந்து ரொம்ப பாராட்டினாங்க. 1 ஹவரில் இவ்வளோ சீக்கிரம் வந்து கற்றுக்கிட்டு நான் இவ்வளோ சின்ன வயசில் யாரும் பார்க்கல அப்படின்னு சொல்லி ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாங்க. அவங்க கூட ஆடின எல்லாருமே வந்து பாப்பாவை வந்து என்கரேஜ் பண்ணாங்க. சூப்பராக ஆடுறா, டான்ஸ் வந்து விட்டுறாதீங்கன்னு சொல்லி அவ்வளோ என்கரேஜ் பண்ணாங்க. ஆக்சுவலாக லித்து கூட வந்து இந்த பாட்டுக்கு ஜிஷ்ணு அண்ணா ஆடுற மாதிரி இருந்தது. என்ன சாங்னா வாயாடி பெத்த பிள்ளைக்கு தான் டான்ஸ் ஆடியிருந்தாங்க. ஆனால் ஜிஷ்ணு அண்ணாவுக்கு வந்து கேரளாவில் ஷூட்டிங் இருந்ததுனால 2 பேரும் சேர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணவே முடியல. சரி கொஞ்சம் சீக்கிரம் வந்துடுவாங்கன்னு நாங்களும் வெயிட் பண்ணோம். பட் அவங்களுக்கு வந்து லாஸ்ட் மினிட்ல அன்னைக்கு தான் வர மாதிரியே இருந்தது. ஸோ பாப்பா இங்கே தனியாக ஆடிட்டு இருந்தா, வீடியோ எடுத்து அண்ணாவுக்கு அனுப்பி அப்படி தான் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ப்ராக்டிஸ்லாம் முடிச்சுட்டு டான்ஸ் ப்ரோக்ராம் நடக்கிற நாள் வந்துட்டு நேரு ஸ்டேடியம் வர சொல்லியிருந்தாங்க. ரிஹர்சல் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து முதலே வர சொல்லிட்டாங்க. ரிஹர்சல்லாம் முடிச்சுட்டு பாப்பா அந்த சன் அவார்ட் ஸ்டாச்சு கிட்ட வந்து நின்று விளாண்டுட்டு இருந்தா. அதை பார்க்கும்போது அதுக்கு அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த கிளிட்டர்லாம் வச்சுட்டு அதை சுற்றி சுற்றி வந்து ஒரே டான்ஸ் ஆடிட்டு இருந்தா. எப்போ ஆட போறீங்க? ஸ்டேஜ்ல வந்து கத்துக்கணும். ஆடிட்டு தானே இருக்கேன். எப்போ கத்துக்க போறீங்க? கத்துக்கிட்டு தானே இருக்கேன். எப்போ? இப்போ ஸ்டேஜ்ல ஆட போற கத்துக்கிட்டு இருக்கேன். ஆமா. எப்போ வந்தீங்க? நேத்து வந்தீங்க. இன்னைக்கு தான். சூப்பரா. ஒரு ஆர்டிஸ்ட். என்ன பண்றது? பிஸியஸ்ட் ஆர்டிஸ்ட். சிரிச்சே ஆடிடுவான். நம்ம மாட்டோம். நான் வந்து என்ன பண்ணுவேன், எல்லாரும் கரெக்டாக ஆடும்போது ஒருத்தர் மட்டும் வேற மாதிரி இருந்தல்ல, அவன் தான் ஹீரோ. எஸ்.
ஃபைனலாக வந்து ப்ரோக்ராம் அன்னைக்கு அண்ணா வந்துட்டாங்க. ஸோ லாஸ்ட் மினிட் ப்ராக்டிஸ்லாம் முடிஞ்சுச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு மேக்கப் போட ஸ்டார்ட் பண்ணியாச்சு. 2 பேருக்கும் ஜிஷ்ணு அண்ணாக்கும் லித்துக்கும் வந்து ஒரே மாதிரி காஸ்டியூம்ஸ் கொடுத்துருந்தாங்க. இவளுக்கு ஃப்ராக்கில் அந்த ஃப்ளோரல் டைப்பு, அண்ணாக்கு ஷர்ட்டில் வந்து அந்த ஃப்ளோரல் டைப்பு ரொம்ப அழகாக இருந்தது. அதுக்கப்புறம் ஹேர் ஸ்டைல் வந்து பூங்குடி அக்கா பண்ணியிருந்தாங்க. நம்ம யூஸ்வலாக வந்து போனி போடாமல் அதில் வந்து லைட்டாக ட்விஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் போட்டிருந்தாங்க. மேக்கப்பும் வந்து ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க அந்த அண்ணா. லாஸ்ட் வீக் பாப்பா பண்ண டான்ஸ்க்கு நிறைய அப்ரிஷியேஷன் வந்துச்சு. தேங்க்யூ ஸோ மச். சப்ஸ்கிரைபர் சேனல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.